ஈவினிங்காக நிஹா குட்டியும் நானும் வந்து பார்க் போயிட்டு அங்கே ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு ஆக்சுவலாக நிஹா வந்து 8 monthsலாம் வந்து வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓகே பார்க்கில் போனால் இன்னும் அங்கே ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் பிள்ளைங்கள்லாம் வருவாங்க, அவங்க பார்த்து ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் போயிட்டு ஈவினிங் ஆச்சுன்னா சரி வீட்டில் தானே சும்மா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் நாங்கள் 2 பேரும். இப்போ அங்கே பாருங்கள், ஆக்சுவலாக வந்து வீட்டில் வந்து வெறும் காலில் வந்து நடக்கிறாங்க. ஸோ சேம் டைம் வந்து சில பிள்ளைங்க வளர்ந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, செப்பல் ஷூ எல்லாம் பழகணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து ஷூ போட்டு கூட்டிகிட்டு போயிருக்கேன். சேம் வந்து ஷூ போட்டுமே அவங்க நடந்து பழகட்டும் அப்படிங்கிறதுக்காக. நான் ஆக்சுவலாக பாட்டில் அவள் இடையில உட்கார ஆரம்பிச்சிட்டா. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா பாட்டிலை காமிச்சு நான் அப்படியே உட்காந்துருக்கா பாருங்கள், அவையே பாட்டிலை காமிச்சு அப்படியே ஃபாலோ பண்ண வைக்கிறேன், வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆனாலும் இடையில இந்த டஸ்ட்டு இலையெல்லாம் வரும்போது அவள் வந்து அதை பறக்கிறதுக்கு தான், அதை எடுக்கிறதுக்கு தான் மெயின் இதுவாக இருக்கிறாள். நீங்கள் இது மாதிரி ட்ரெயின் பண்ணுறீங்களா உங்கள் பேபின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சேம் டைம் நீங்கள் வந்து பேபி பழகுறாங்க, அப்போ வாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 2 months ஒரு நல்லா கொஞ்சம் வாக் ஆனதுக்கப்புறம், வெறுங்கால வாக் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஷூ செப்பல் போட்டு கரெக்டாக அவங்க காலுக்கு வலிக்காமல் அது மாதிரி கொஞ்சம் சாஃப்டான செப்பல் ஷூ தான் போட்டு அதுவுமே சேம் டைம் ட்ரெயின் பண்ணுங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் வளரும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இல்லாமல் இருக்கும். இன்னும் வந்து கொஞ்சம் லைட்டாக விழுந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரொம்ப அடிபடாமல். ஏன்னா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அடிபடுறதா இல்லையான்னு. லைட்டாக விழுந்தால் நம்ம போய் தூக்கணும்னு தேவைலாம் இல்லை. ஏன்னா நம்ம போய் தூக்கிவிட்டோன்னா அவங்களுக்கு அதுவே வந்து அட்வான்டேஜ் ஆயிரும். சரி எல்லாருமே பேக்கில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது ஃப்யூச்சருக்காகவும் அது அவங்களோட மைண்ட் செட்டை வந்து நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ விழுந்தால் அவங்களே எழுதும்பாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவள் நிறைய வாட்டி விழுந்திருப்பாள், பட் கண்டுக்கலைன்னா அவளே எழும்பி வந்துடுவாள். ரொம்ப விழுந்தாங்க அடிப்படுது அப்படிங்கும்போது அதை நம்ம பார்த்து தான் இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, அப்போ நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணால் போதும். பாருங்கள், ஆக்சுவலாக வந்து அந்த விழுந்துட்டாங்களா அவங்களே எழுப்பிப்பாங்க. அந்த இப்போ இலையெல்லாம் அந்த ஆக்சுவலி நான் பார்க் போயிட்டு அங்கே நிறைய வாலண்டியர்ஸ் வந்து தான் இருந்தாங்க. யாராவது அங்கே பார்க்கில் சும்மா உட்கார வரவங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நானுமே என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து போயிட்டு அங்கே கூட்டி வச்சுக்க பாருங்கள், அங்கங்கேயா க்ளீன் பண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்க பார்த்தீங்களா. அது வந்து ஒரு அங்கிள் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை சேர்த்து வச்சுருக்குது அள்ளி வெளியே போட்டுருவாங்க. அது மாதிரி யாராச்சும் விருப்பம் வந்துச்சுன்னா பண்ணுவாங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணிட்டேன்.